ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்டிக் மான்வாவோட எபிசோடு 18 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் போல தான் மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அப்போ தான் இதுக்கப்புறம் வர எல்லா எபிசோடும் உங்களை தேடி வரும். சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் அவன் வந்து ஒரு பயங்கரமான அட்டாக் பண்ணியிருப்பான்ல, இதனால் அங்கே ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷனே ஏற்படுது. ஹீரோக்கு அங்கே என்னதான் பெரிய காயம் ஏற்பட்டாலும் அவன் கிட்ட இருக்கிற அந்த ஹீலிங் ஃபேக்டர் அது இருக்கனால அவன் வந்து அப்படியே ரீஜெனரேட் ஆயிடறான். பரவாயில்ல, இது வந்து ஓபியான ஸ்கில்லா இருக்கு. உன் கிட்ட இருக்கிற ஸ்கில் அதை வந்து நான் அடையலான்னு இருக்கேன். என்னது இன்னும் சொல்ல வர. ஆனா அதுக்குள்ள அவன் வயிற்றுல குத்தி அப்படியே அந்த ஸ்கில்ல அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோ கிட்ட ஒரு ஸ்கில் இருக்கும், அது வழியா மற்றவங்களோட ஸ்டாட்ஸையும் உங்களோட ஸ்கில்லையும் இவனால தூக்க முடியும். இவன் வந்து அதை கத்துக்கின அந்த ஸ்கில்லும் உண்மையிலேயே நல்லா இருக்கு. ஆனா இது இப்போ வந்து எனக்கு சொந்தமாக போகுது. இப்படி ஆளை யோசிப்பானா, கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள அவனோட எஜிலிட்டி அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணி பின்னாடி வந்து ஒரு பயங்கரமான தாக்குதலை பண்றான். ஏன்னா இந்த எஜிலிட்டி இந்த ஸ்கில் இருக்கும்போது அவனால ஒரு காட் மாதிரி இங்கேயும் இங்கேயும் நகர முடியும். யாராலையுமே இவனை பார்க்கவும் முடியாது. என்னது இன்னொரு ஹிடன் ஸ்கில்லா? ஆமாண்டா, நீ வந்து நல்லா மாட்டிக்கின. ஏன்னா இப்போ கேம் சேஞ்சரா இருக்குதுன்னா நம்மளோட ஸ்டாட்ஸ் தான். யாருக்கிட்ட அதிக பவர் இருக்கோ அவங்களால தான் இங்க வெல்ல முடியும். அதாவது என்ன மாதிரி என்னோட எல்லா ஸ்டாட்டும் எல்லாமே 1 லேக்ல இருக்கு. அங்க ஒரு பஞ்சை தான் அடிக்கிறான், அதுக்கே ஒரு பயங்கரமான எக்ஸ்ப்ளோஷன் ஏற்படுது. உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், உன்னால என்ன ஜெயிக்க முடியாது. நீ எவ்வளவு வேணா ஸ்ட்ராங்காரு, எவ்வளவு வேணா டாக்டிக்ஸை பயன்படுத்து. இருந்தாலும் நம்மளோட ஸ்டாட்ஸ் அது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் கம்பேர் பண்ண. அதனால நீ என்னதான் கண்ட்ரோல் பண்ணி ஜெயிக்கலான்னு பார்த்தாலும் உன்னால என்ன மாதிரி மேக்ஸ் லெவலுக்கு வரவே முடியாது. இதனால ஹீரோ ரொம்ப கடுப்பாகிறான். இந்த விஷயம் இதுதான் ஸ்டார்டிங்ல நான் கேட்டு ஒரு மாதிரி கடுப்பாயிட்டேன். நான் இப்போ உன்ன மாதிரி ஒருத்தன் இந்த விஷயத்த சொல்லும் போது எனக்கு இன்னமும் கடுப்பாகுது. ஓ அப்படியா? அப்போ நீ வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கு கடுப்பாகிறனா? நீ ஒரு ஆபரேட்டரா இருக்கணும். நாளெல்லாம் என்ன எதுவுமே பண்ண முடியாது. என்ன கிட்ட ஒரு அற்புதமான ஸ்டிக் இருக்கு, அவ்வளவுதான். கேட்கும் போது ஆளுக்கு ரொம்ப கடுப்பாகுமா. அங்க மண்டியை வச்சு ஒரு பயங்கரமான தாக்குதலை பண்றான். இதனால பூடி மேன் எங்கேயோ போய் விழுறான். என்ன அட்டாக் அது என்ன எஜிலிட்டியா? ஆனா எஜிலிட்டி ரொம்ப லோவா தான் இருந்தது. என்ன என்னோட அட்டாக் வந்து எப்படி இருந்தது? என்னோட மூஞ்ச பார்க்கும் போது எனக்கு இன்னமும் கடுப்பாகுது. அங்க திரும்ப அவனோட ஸ்பீட் ஆஃப் லைட்டை யூஸ் பண்றானா, இதனால அங்கேயும் இங்கேயும் அவனால போக முடியுது. அங்க வரும்போதே சொல்றான், ஹேய் உன்னோட எஜிலிட்டி அது வந்து எந்த கம்பேர் பண்ணா ஒண்ணுமே இல்ல நான் யூஸ் பண்ணது உண்மையை சொன்னா ஒரு ஸ்கில்லே கிடையாது. நான் வெறுமா கேமோட சிஸ்டம் யூஸ் பண்ண, வேற எதுவும் இல்ல. என்னது என்ன சொல்றான் இவன்? அங்க இவன் கண்ணா பின்னான்னு வீசுறானா, இதனால அங்க ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுது. அது வழியா இவன் டைரக்டா போய் அந்த பூடி மேனோட முகத்திலேயே போய் அடிக்கிறான். பரவாயில்ல, நான் வந்து சும்மா வீசியும் இது வந்து எனக்கு ஒரு லக்கியான விஷயமா அமைஞ்சிருக்கு. அங்க ஹீரோ அடிச்ச அடியில அவன் எங்கேயோ போய் விழுறான். என்ன அடிச்ச அடி அது எப்படி இருக்கு? அவசரமா இருக்குல்ல? நான் அடிச்ச அடியால ஒரு பிளானட்டையே என்னால ஒட்டு மொத்தமா டிஸ்ட்ராய் பண்ண முடியும். ஓ அப்படியா? ஆனா உன்னோட அட்டாக் அது வந்து என் முன்னாடி ஒண்ணுமே இல்ல, வேலையை செய்யல. அது ஒரு லக்கியான விஷயம் தானே. திரும்பவும் உன்னால அது என் மேல பண்ண முடியாது. ஏன்னா உன்னோட வேகம் அது வந்து ரொம்ப கம்மி. ஏன் முன்னாடி இந்த ஸ்பீட் ஆஃப் லைட் முன்னாடி அது எதுவுமே இல்ல. ஓ அப்படியா? அப்போனா நான் இதை முடிக்கணும்னு நினைக்கிறேன். நீ வந்து என்ன சொல்ல இருக்க? அதாவது உன்னால என்ன தோக்கடிக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறியா? ஏன்னா உன்ன மாதிரி ஒருத்தனால என்ன தோக்கடிக்க முடியாது. இல்ல அப்படி இல்ல, என் கிட்ட ஒரு வழி இருக்கு, அதை வச்சு என்னால தோக்கடிக்க முடியும். அங்க அவனோட கையை நீட்ட அவனோட கை அப்படியே பர்பிள் கலரா ஷைன் ஆகுது. அங்க பூடி மேனுக்கு எதுவுமே புரியல. ஆமா இவன் என்ன பண்ண இருக்கான்? இதுக்கப்புறம் என்ன ஆச்சு நம்மளுக்கு காட்டல. நெக்ஸ்ட் சீன்ல அங்க லவ் வந்து ரொம்ப கியூரியஸா இருக்கான். ஆமா இப்போ அங்க என்னதான் ஆயின்னு இருக்கு? இப்போதைக்கு பேண்டி வந்து அங்க என்ன பண்ண இருப்பானோ. நான் பேண்டினா ரொம்ப ஸ்ட்ராங்கா, அவனால அந்த ஆபரேட்டர் அவனை தோக்கடிக்க முடியுமா? அப்பனா கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கிற உன்கிட்டயே அவன் விஷயத்த சொல்லியா? என்னது கேர்ள் ஃப்ரெண்டா? ஆமா அவன் வந்து என்கிட்ட சொல்லல. அவன் என்கிட்ட என்ன சொன்னானா, இந்த மாதிரி அவனை இன்னமும் கடுப்பேத்தி அவனை இப்படியாச்சும் ஜிஎம் ஜோனுக்குள்ள இழுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டான். அதே மாதிரி அவன் பண்ணிட்டான். இப்போ அந்த விஷயம் வந்து எனக்கு ஒரு மாதிரி தொலையா இல்ல. அவன் பிளான் பண்ணி இந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்கானா, கண்டிப்பா பூடி மேனை அவன் தோக்கடிக்கிறதுக்கு அவன்கிட்ட ஏதாச்சும் ஒரு வழி இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சீன்ல இப்போதான் அங்க என்ன ஆச்சுன்னு காட்டுறாங்க. அவனை சுத்தி ஒரே பர்பிள் கலர்ல ஒரு லைட் வரும்ல, அங்க இதை பார்த்து பூடி மேன் ரொம்ப ஷாக் ஆகுறான். ஏன்னா அவனோட ஃபேஸ் அது வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கு. அங்க ஒரு ஸ்கில்லையும் அவன் பயன்படுத்தினான். அந்த ஸ்கில்லோட பேரு சமனிங். அது பேசிக்கான ஒரு சமனிங் ஸ்கில் தான். அதை பார்த்தோன்னே அவன் சிரிக்க ஆரம்பிச்சாரான். என்னது பேசிக்கான சமனிங் ஸ்கில்லா? இதை வச்சலாம் என்ன வந்து உன்னால பெருசா என்ன பண்ண முடியும்? அதாவது நீ சமன் பண்ற மாஸ்டரால என்ன வந்து கொல்ல முடியுமா? அது ஒரு பேசிக்கான ஸ்கில். அதை வச்சலாம் உன்னால என்ன கொல்ல முடியாது. உன்னோட லெவலுக்கு சமன் பண்ணும்போது என்ன பெருசா வரப்போகுது? அந்த சமனிங் பண்ணும்போது ஏதோ ஒரு ஷேடோவும் தெரியுதா? அதை பார்க்கும்போது அவனோட மூஞ்சே அப்படியே மாத்து. ஏன்னா அங்க சமனா வருது இந்த கேமோட கம்பெனி ஓனரு, அதான் நம்ம பிரசிடென்ட் சோ. கம்பெனி ஓனரை பார்த்தோன்னே அவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். அவனுக்கு என்ன
என்ன பண்ணும் தெரியல. இதுதான் இந்த முகத்தை பார்க்கறதுக்கு தான் நான் இப்படி பண்ணேன். இன்னும் அப்படியே பாஸ்ட்டுக்கு போது நேத்து நைட்டு என்ன ஆச்சுன்னு காட்டுறாங்க. அங்க வந்து இவங்களோட பாட்டி முடிஞ்சிட்டு இவங்க போயிருப்பாங்களே, அங்க இவங்களோட ஆளுங்க தனியா போகும்போது தெரியாதனமா நம்ம கம்பெனி ஓனர் பிரசிடென்ட் ஜோ கிட்ட மாட்டிக்கிறாங்க. ஜோ பார்த்தோன்னே அவங்களுக்கு என்ன பண்ணும் தெரியல. அவங்க வந்து அப்படியே ஓடலான்னு பாக்குறாங்க. கடைசியில அடி வாங்கினதுதான் மிச்சம். அவனோட மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி பிதுங்கி போய் கிடக்குது. இந்த மன்னிச்சிருங்க, எல்லாத்துக்கும் காரணம் அந்த சன்பே அதான் அந்த பூடி மேனை தான் அப்படி சொல்றான். பூடி மேனை பத்தி எல்லா விஷயத்தையும் சொல்ல இப்பதான் கம்பெனி ஓனருக்கே தெரிய வருது. எல்லாத்தையுமே ஹீரோவும் பார்த்துனுப்பானா. அவன் கிட்ட வந்து ஒரு டீலையும் போட்டிருப்பான். அந்த டீல் தான் இந்த சமனிங் விஷயம். ஹீரோக்கு இவங்கள பார்த்தோன்னே ஒரு மாதிரி பயமா இருந்திருக்கும். ஏன்னா இவன் ஸ்டார்டிங்லயே யோசிச்சிருப்பான், இவங்க என்ன உண்மையிலேயே கேங்ஸ்டர் மாஃபியா மாதிரியா? ஆமா, ஒரு வகையில பார்த்தா இவங்க வந்து இந்த கேம் கம்பெனிக்கு ஒரு மாஃபியா மாதிரி தான். ஆனா நீ வந்து கவலைப்படாத, டைம் வரும்போது நான் சொன்ன விஷயத்த நீ பண்ண. இந்த விஷயத்த தான் இவங்க ஒரு பிளானா போட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் சீன் அப்படியே பிரசன்ட் கொத்தா அவன் ரொம்ப பயந்து போயிருக்கான். நான் வந்து லாக் அவுட் பண்ணணும். அங்க லாக் அவுட் பண்ண ட்ரை பண்ணா லாக் அவுட் ஆகல. நீங்க வந்து ஒரு பேட்டிலுக்கு இடையில இருக்கீங்க, உங்களால லாக் அவுட் பண்ண முடியாது. திடீர்னு பிரசிடென்ட் அவரோட இன்னொரு ஸ்கில் ஆக்டிவேட் பண்றாரா. அது பிரசிடென்ட்டுக்கான ஒரு ஜோனு. அந்த ஜோன்ல பிஎம் ஜோன் எப்படி ரெட்டா இருக்கு, அதே மாதிரி இந்த ஜோன்ல இந்த ஜோன் அப்படியே பச்சையா மாறிடுது. அவனுக்கு என்ன பண்ணும் தெரியல. ஏதோ ஒண்ணு நான் இவரையே கொண்டுட்டா இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை இருக்காது. அங்க செம்ம வேகமா வந்து தாக்க வரான். என்னதான் அவன் தாக்க ட்ரை பண்ணாலும் அவர் மேல ஒரு கீறல் கூட படவே இல்லை. என்ன இது, அவருக்கு எதுவுமே ஆகல. உன்ன மாதிரி ஒருத்தனால என்ன மாதிரி ஓனரை அழிக்க முடியுமா? நீ ஒரு நாய்க்கு தான் சமம். இப்பதான் அவரோட ஸ்டாட்டியை காட்டுறாங்க. அவரோட லெவலு, அவரோட பவர் எல்லாமே இன்ஃபினிட்டியில இருக்கு. அங்க அவர் ஒரே ஒரு பஞ்சு தான் அடிக்கிறாரு. அந்த பஞ்சுனால அவனோட மூஞ்சும் சரி அந்த உலகமும் சரி ஒரு மாதிரி நாசமாயிடுது. இந்த சைடு அங்க ஹீரோவும் யோசிக்கிறான், தப்பி தவறி கூட இந்த ஆளு கூட ஒரு பகையை நான் உருவாக்க கூடாது, இல்லனா அது எனக்கு தான் பிரச்சனையா வந்து அமையும். நெக்ஸ்ட் சீன்ல அவன் கொள்ளடிச்ச எல்லா பொருளையும் அந்த ஓனருக்கு கொடுக்கறாங்க. பூடிமேனை கம்பெனியை விட்டு தூக்கி அவனை ஒரு வழி ஆக்கிடுறாங்க. அவன் ஏகப்பட்ட இல்லீகலான விஷயத்த பண்ணிருக்கான். அதுக்காக ஆளு கிட்ட ஏகப்பட்ட பணத்தையும் புடுங்கிட்டாங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ காட்டுறாங்க. இதுக்கப்புறம் தான் என்னோட அந்த ட்ரேடிங் லைஃப் அது வந்து நார்மலா மாச்சு. நான் பழையபடி ட்ரேடிங்க ஆரம்பிச்சேன். அங்க அவன் வர லவ்வுக்கெல்லாம் அவ்வளவு சந்தோஷம். நீ வந்து வந்துட்டியா? ஆமா, நான் போன விஷயத்த வெற்றிகரமா நான் சால்வ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் சீன்ல அவன் லாக் அவுட் பண்றானா, ஒரு நிம்மதியில இருக்கான். ஏன்னா பூடிமேனை அவன் தோக்கடிச்சிட்டான். இப்போ வந்து பிரச்சனை இல்ல. இப்போவும் அவனுக்கு புரியாத விஷயம் என்னன்னா, கோச் அந்த ஹபிகோட மாஸ்டர் இவர் வந்து உண்மையிலேயே ஒரு யூசரா இல்ல ஒரு என்பிசியா அது வந்து தெரியல. இப்படி இவன் யோசனை இருக்க பக்கத்திலேயே ஏதோ கருப்பு முடியோட ஒரு பொண்ணு உட்கார்ந்து இருக்கா. பார்த்த ஆளு ரொம்ப ஷாக் ஆகுறான். ஏன்னா இந்த பொண்ணு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. பரவாயில்லையே, ரொம்ப நாள் ஆச்சுல நம்ம மீட் பண்ணி மிஸ்டர் லூசர். இதுக்கப்புறம் அவங்க உட்காந்து சாப்பிடுறாங்க. ஆனா அங்க உட்காரும் போதும் அவன் வந்து அப்படியே ஊத்து பாக்குறான். ஆனா அந்த பொண்ணு அவ்வளவு அழகா இருக்கா. அதே மாதிரி இவ வந்து ஒரு என்பிசி கேரக்டர் இல்ல, இவ ரியலான ஒரு யூசர் தான். ஆமா, என்ன ஆச்சு, எதுக்கு நீ என்ன ஊத்து பாக்குற? நான் என்ன அவ்வளவு அழகா இருக்கனா என்ன? இல்ல ஜஸ்ட் நீ ராமினை சாப்பிடு. அப்படியே அவன் பழைய விஷயத்தை யோசிச்சு பாக்குறான். இந்த பொண்ணு தான் ஸ்டார்டிங்ல ஏமாத்தி இருக்கும். உன்னோட நிலைமை ஸ்டார்டிங்ல ஒரு மாதிரி மோசமானதுக்கு காரணமும் இந்த பொண்ணு தான். சரி, எனக்கு ஒரு விஷயம் புரியல, நீ வந்து எதுக்காக இங்க வந்திருக்க? அதே மாதிரி உனக்கு வந்து எப்படி தெரியும், அதாவது நான் இங்கதான் வாழ்றேன்னு? என்னோட வீட்டோட பாஸ்கோட் அது வந்து உனக்கு எப்படி தெரியும்? நீ வந்து இந்த ராமினை உண்மையிலேயே நல்லா உருவாக்கி இருக்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால நான் வந்து உனக்கு பே பேக் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கு நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கணும். வந்து எல்லா விஷயத்தையும் என்கிட்ட கேட்கலாம், நானும் எல்லாத்தையுமே சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டினா ஏதோ ஒரு கொஸ்டினை கேட்கறான். இங்கே இந்த எபிசோட முடியுது. என்ன கொஸ்டின்? இந்த பொண்ணு எப்படி இங்க வந்தா? ஹீரோ வீடோட பாஸ்கோட் அது வந்து எப்படி உனக்கு தெரிஞ்சிருக்கும்? அதெல்லாம் நம்மளுக்கு போக போக தான் தெரியும். மறக்காம கீழே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. ஏன்னா நீங்க கமெண்ட்டையும் லைக்கையும் பண்ணா நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதனால ஏதாச்சும் ஒன்று கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.